கள்ளக்குறிச்சி என்றாலே கல்வராயன் மலையும் அங்கே கிடைக்கும் கள்ளச்சாராயமும் தான் இப்போதுள்ளவர்களுக்கு தெரியும். ஆனால் கம்பீரமான இந்த மலையும் அதன் பின்னணியையும் பல வரலாற்றை கொண்டது. இதுவரை யாரும் அறிந்திராத பக்கத்தை உங்களுக்கு தருகிறது இந்த செய்தி தொகுப்பு. வெண்பஞ்சு மேகங்கள் தவழ்ந்து செல்ல, வெள்ளி நீரோடை வகுடெடுக்க, பச்சை போர்வை போர்த்தி தியானம் செய்யும் இந்த கல்வராயன் மலையின் அழகை காண கண்கள் கோடி வேண்டும். கால்நடைகளை மேய்ப்பவர்கள் வாழ்ந்த பகுதி என்பதால் இது கல்வராயன் மலையானதாம். அதேபோல கல்வராயன் என்பவர் ஆண்டதால் இது இப்பெயர் பெற்றதாகவும் கூறுவது உண்டு. இங்கு வாழ்பவர்களை மலையாளிகள் என்று கூறுவதும் உண்டு. இது தமிழ்நாட்டின் ஏழைகளின் மலை பிரதேசம். பொதுவாக மலை என்றால் பாறைகளாகவே காட்சி தரும். ஆனால் இந்த மலையோ மரங்கள், மூலிகை செடிகள் சூழ கண்களை நிறைக்கிறது. பெரும்பாலும் பேசப்படுவதைப் போல கல்வராயன் மலை ஒன்றும் கள்ளச்சாராய மலை அல்ல. சின்ன திருப்பதி எனப்படும் ஏழுமலையான் சன்னதி, கரிய கோவில் நீர்த்தேக்கம், கோமுகி அணை, அழகிய பூங்காக்கள், மான்கொம்பு நீர்வீழ்ச்சி, மேகம், பெரியார், பன்னியப்பாடி அருவிகள், படகு குழாம் என ஏகப்பட்ட சுற்றுலா தலங்களின் புகலிடம்தான் இந்த கல்வராயன் மலை. கல்வராயன் மலை நமது எல்லையில் உள்ளது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பெருமை. மலைப்பகுதியில பொழியக்கூடிய நீராலதான் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், கடலூருடைய கடல்ல சேர்ற வரைக்குமே அந்த 3 மாவட்டங்கள், 3-4 மாவட்டங்கள் செழிப்பா இருக்கிறதுக்கு முழு முதற் காரணம் அப்படின்னா அதுக்கு வந்து கல்வராயன் மலைதான். ஏன்னா அந்த கல்வராயன் மலையில உருவாகக்கூடிய ஒவ்வொரு நதிகளும் தான், ஆறும் தான் அந்த மாவட்டங்களை செழிப்பா வச்சுக்கிட்டு இருக்கு. 1947 இந்தியாவிற்கு சுதந்திரம். ஆனால் ஒன்று தெரியுமா? 1976 வரை இந்த கல்வராயன் மலை இந்தியாவிலேயே கிடையாது. காரணம் என்ன? கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியான இந்த கல்வராயன் மலை என்பது வெறும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மட்டும் சொந்தமல்ல. சேலம், தர்மபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களும் இந்த கல்வராயன் மலையுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன. 1976க்கு முன் பாளையக்காரர்கள் வருஷம் தான் இருந்திருக்கு. நம்ம இந்தியாவுடைய கண்ட்ரோல்லையோ இல்ல பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லையோ எந்த கண்ட்ரோல்லையுமே இந்த மலைப்பகுதி எப்ப எந்த காலத்திலயும் வந்து சேர்ந்தது கிடையாது. பாளையக்காரர்கள் வருஷம், அதுக்கு அடுத்தது சடையப்ப கவுண்டர் போன்ற 3, அதாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலப்பட்டுல இருந்து ஜாகிர் ஹுசேன்ற ஒரு பாளையக்காரர், அவர் வந்து மிராஸ்தாரா இருந்து அந்த மலைப்பகுதி அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தது. இப்படி இருந்து இந்தியாவுல 1976-77 தான் இந்த மலைப்பகுதி நம்ம இந்தியாவிலேயே சேர்ந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மலைப்பகுதிகளில் நிறைய, அதாவது அந்த பழங்குடியின மக்கள் மாதிரிதான் இருந்துட்டு இருந்தாங்க. காஞ்சியை பூர்வீகமாக கொண்ட 3 பாளையக்காரர்கள் கல்வராயன் மலை நோக்கி வந்துள்ளனர். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் சடைய கவுண்டர், குறும்ப கவுண்டர், ஆரிய கவுண்டர் ஆகிய 3 கல்வராயன் மலை தானமாக வழங்கப்படவே அவர்கள் மலையை 3ஆக பிரித்து ஆட்சி செய்துள்ளனர். இவர்களை ஜாகிர்தார்கள் என்று கூறுகின்றனர். ஒவ்வொருவருக்கும் தலா 44 கிராமங்கள். சரி, இவர்கள் தங்கள் உணவு தேவையை எப்படி பூர்த்தி செய்து கொண்டனர்? அந்த மலைப்பகுதிகளில் கிடைக்கக்கூடிய பழங்களையும் காய்களையும் கனிகளையும் உண்டு அப்படிதான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முறையா ஒரு ரேஷன் பொருள் போய் சேர்றதோ, முறையா அவங்க விநியோகிக்கக்கூடிய, அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து விளைநிலங்கள்ல விளைவிக்கக்கூடியதை வந்து விற்பனை பண்றதுக்கான ஆதாரமும் இல்லாத ஒரு சூழலா தான் இருந்துச்சு. சாலை வசதிகளை எல்லாம் மக்களேதான் பார்த்து கொள்ள வேண்டும். மக்கள்
தாங்களாகவே பாதை வெட்டுவார்கள், தடம் போடுவார்களாம். விறகு வெட்ட, நெல் அறுக்க பயன்படும் அரிவாள் உள்ளிட்ட விவசாய உபகரணங்களுக்கு வரி வசூலிக்கப்பட்டுள்ளது. விளை பொருட்களில் ஒரு பகுதி பாளையக்காரர்களின் வீடு சென்று சேர வேண்டுமாம். ஊரில் நல்லது கெட்டது பார்த்துக் கொள்வது, பஞ்சாயத்து பேசுவது போன்ற வேளைகளை ஜாகிர்தார்கள் கவனித்துக் கொண்டனராம். இருப்பதை வைத்து பிழைப்பு நடத்தி வந்துள்ளனர் கல்வராயன் மலைவாழ் மக்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட அந்த வம்சாவழியினரை பல்லக்கில் தூக்கிச் செல்லும் வழக்கமெல்லாம் பின்பற்றப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட மன்னராட்சியை போலதான் இருந்து உள்ளது. அதாவது வரலாறு பற்றிய சினிமாவில் நாம் பார்க்கும் காட்சிகள் எல்லாம் கல்வராயன் மலையில் நிகழ்ந்து உள்ளது. இதெல்லாம் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் எமர்ஜென்சி அமல்படுத்தப்படும் வரை மட்டுமே. ஜமீன் ஒழிப்பு சட்டத்தின்படி 3 பாளையக்காரர்களின் குடும்பங்களும் தாங்கள் ஆண்டு வந்த பகுதிகளை அரசிடம் கொடுத்துவிட்டு சாதாரண மனிதர்களைப் போல வாழ துவங்கியுள்ளனர். இந்த ஜாகிர்தாரர்களின் வம்சாவழியினர் இன்றளவும் கல்வராயன் மலைப்பகுதியில் மக்களோடு மக்களாகவே வாழ்ந்து வருகின்றனர். 1976 வாக்கில்தான் இந்த கல்வராயன் மலை இந்தியாவுடன் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டது. துவக்க காலங்களில் சுயராஜ்யம், சுயமரியாதையுடன் அப்பகுதி மக்களின் வாழ்வியல் முறை இருந்துள்ளது. கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கான அவசியமும் அப்போது இருந்தது இல்லை என்கிறார்கள் மன்னராட்சியிலும் இப்போதும் இருப்பவர்கள். 1976க்கு முந்தைய கல்வராயன் மலையின் வரலாற்றை பார்த்தோம். அதன் பிறகு கல்வராயன் மலை கள்ளச்சாராய மலை என்ற நிலைக்கு மாற காரணம் என்ன? பார்க்கலாம் மற்றொரு தொகுப்பில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.